வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பண மதிப்பிழப்பு முதல் நகைக்கடன் வரை மக்களை வஞ்சிக்கிறது பிஜேபி. பதவி சுகத்திற்காக புதிய புதிய கட்சிகளை தொடங்குகிறார்கள். மறைமுகமாகவும் கூட்டணி சேர்ந்தும் ஊடகங்களில் திமுக மீது பொய் பிரச்சாரம். மாநில உரிமைகளை அடகு வைத்து கட்சியை காப்பாற்றுகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் கடிதமும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழுவானது மதுரையில் நடைபெற இருக்கிறது. அதையொட்டி தமது கட்சியின் தொண்டர்களுக்கு அவர் ஒரு கடிதத்தை இன்று எழுதியிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக பண மதிப்பிழப்பு மற்றும் நகைக்கடன் நிபந்தனைகள் வரை ஆர்பிஐ மூலமாக மக்களை பிஜேபி வஞ்சிக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் நமது திராவிட மாடல் ஆட்சியை தொடரும் தமிழக மக்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் செய்திருக்கிறார். அதேபோன்று பதவி சுகத்திற்காகவே கட்சியை தொடங்குகிறார்கள் பலர் என்று மறைமுகமாக சிலரை குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று மாநிலங்களின் உரிமையை அடகு வைத்து தனது பதவியை காப்பாற்ற கட்சியை அடமானம் வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எந்த கட்சியினரை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற கேள்விகளும் இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாகவும் 2026 தேர்தலுக்கு அனைவரும் உத்வேகத்துடன் உழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தனது கடிதத்தின் மூலமாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று முதலமைச்சர் அவர்களின் அந்த கடிதத்தையும் அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சி அரங்கில் நம்மோடு இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு துகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமது உரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். கரூர் முரளி சார், சொல்லுங்க, இன்றைய கடிதத்தின் சாராம்சம் என்ன? உங்களுடைய முதல் சுற்று கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதயமாக இருக்கின்ற பொதுக்குழு நாளை மறுநாள் மதுரையிலே நடைபெற இருக்கிறார். அந்த மதுரையில் நடைபெறுகின்ற பொதுக்குழுவுக்கு எங்கள் தலைவர் எங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல, அழைப்பின் மூலமாக வாருங்கள், கூடுவோம், கூடுவது மட்டுமல்ல, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு உறுதியேற்போம், நமக்கு கடமைகள் அழைத்துக் கொண்டிருக்கிறது, நமக்கு பணிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறது என்று உருக்கமாக எங்கள் தலைவர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படி ஒரு காலத்தில் அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் தம்பிகளுக்கு கடிதம் எழுதி தம்பிகளை உணர்வுள்ள தம்பிகளாக உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டையில் அமர்வதற்கு வழிவகுத்தாரோ, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று கடிதம் எழுதி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாத இயக்கமாக உருவாக்கி கோட்டையில் அமர்த்தினாரோ, அதே போல தன்னுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் என்ற கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல, 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கும் 2வது முறை திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கும் தொடர்வதற்கு நாமெல்லாம் கூடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த கடிதத்திலே சொல்லி இருக்கிறார். பண மதிப்பிழப்பு என்று சொல்லி இந்த நாட்டை எவ்வளவு ஒரு பாதாளத்துக்கு கொண்டு போனவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்று கேட்டால், ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய அமைச்சரவையோ ஆலோசிக்கவில்லை, ரிசர்வ் வங்கிகளையோ ஆலோசிக்கவில்லை. அதே போல அப்பொழுது இருந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களையும் ஆலோசிக்காமல் திடீரென்று பண மதிப்பிழப்பின் மூலமாக 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்த பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் மக்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள் மக்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று கேட்டால், கருப்பு பணம் வந்துவிட்டது. கருப்பு பணம் வந்ததனால் புழக்கம் இருக்கிற காரணத்தால் பொருளாதாரம் மிகவும் சீரழிந்து கிடைக்கிறது. ஆகவே நான் இந்த நாட்டை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த பண மதிப்பிழப்பை கொண்டு வருகிறேன். 50 நாட்கள் எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள். ஒருவேளை நான் எடுத்த முடிவு தவறாக வருமானால் என்னை பொது வழியில் நீங்கள் தூக்கிலிட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வீராப்பு பேசினார் நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? கருப்பு பணம் என்று சொன்னது எவ்வளவு? 15,44,000 கோடி ரூபாய் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வங்கிக்கு திரும்பி வந்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் 15,28,000 கோடி ரூபாய் வந்தது என்று 2017 ரிசர்வ் வங்கி தன்னுடைய வருடாந்திர அறிக்கையை தாக்கல் செய்கிற பொழுது அறிவித்தது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் திரும்பி வரவில்லை வங்கிக்கு என்று அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் பண மதிப்பிழப்பு வழக்க சொன்னார்கள் அல்லவா,
சொன்னதனால் புதிய நோட்டுகள் அச்சடிப்பதற்கு இந்த அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்தது என்று கேட்டால் கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாயை செலவழித்து இருக்கிறார்கள். 16,000 கோடி ரூபாய் திரும்பி வரவில்லை. ஆனால் செலவு செய்தது எவ்வளவு? 21,000 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு தர்பார், துக்ளக் தர்பார் ஆட்சி நடத்துவதை போல நரேந்திர மோடி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்தது மட்டுமல்ல, 2018 ஜிஎஸ்டி என்ற ஒரு தாக்குதலை மக்கள் மீது கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் வேலை வாய்ப்பை இழந்துவிட்டு நாட்டு மக்களுக்கு நன்றாக புதிய கட்சிகள் தொடங்குகிறார்கள் சொல்லி மறைமுகமா அவர் யார சொல்ல வராரு சார்? புதிய கட்சிகள் தொடங்கி வராங்க, பதவி சுகத்திற்காக வராங்கன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது புதிய கட்சிகள் தொடங்கி பதவி சுகத்திற்காக தொடங்குகிறார்கள் யார சொல்றாரு? புதிய கட்சிகள் தொடங்கி பதவி சுகத்திற்காக தொடங்குகிறார்கள் யார குறிப்பிடுறாரு சார்? புதிய கட்சி யார் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். கேசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு நடித்துவிட்டு மக்களுக்காக போராடுவதை போல வேஷமிட்டுக் கொண்டு இப்பொழுதே முதலமைச்சர் நாற்காலி கனவை கண்டு கொண்டு ஆண்டாண்டு காலமாக 49 தொடங்கப்பட்ட திமுக 2023 வரை நாட்டு மக்களுக்காக போராடி களத்திலே இருக்கிற இந்த இயக்கத்தை விமர்சித்துக் கொண்டு எப்படியாவது முதலமைச்சர் கனவிலே இருந்து கொண்டிருப்பது யார் தமிழ்நாட்டில் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் யார் என்று தெரியும். முதலமைச்சர் கனவிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பது உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் இந்த நாட்டுக்காக வேர்வை சிந்தியது என்ன? இந்த நாட்டுக்காக போராடியது என்ன? மொழிக்காக போராடி இருக்கிறார்களா? இனத்துக்காக போராடி இருக்கிறார்களா? இல்லை நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்காக ஒன்றிய அரசோடு போராடி இருக்கிறார்களா என்றால் எந்த வகையான போராட்டமும் செய்யாமல் மார்க்கெட் போய்விட்டது என்று தெரிந்த பிறகு மார்க்கெட்டை அரசியலிலே உருவாக்கி கொள்ளலாம் என்று வந்திருக்கிறவர்கள் புதிய கட்சி தொடங்கியவர்கள் யார் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும், நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். சரி சார், நான் தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றுல பேசலாம். திரு வெங்கடேஷ் சார், அதாவது பொதுக்குழுவில் கூடிடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் எழுப்பியிருக்காங்க. 2027க்கு ஒரு தொடக்கமாக இதை நம்ம எடுத்துக்கலாமா சார்? இந்த பொதுக்குழு அது அவங்க பொதுக்குழு அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் என்ன வேணால் சொல்லுவார். அது நம்ம அதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. எப்போதுமே அண்ணா அறிவாலயத்தில் வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம மதுரையில் மூக்க அழகிரி கொஞ்சம் தோய்வாக போயிட்டார். அவருடைய பையன் துரை அழகிரிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அரசியல் களத்தில் அவர் பெருசாக ஈடுபடாமல் இருந்ததுனால மதுரைக்கு செல்லக்கூடிய துணிச்சல் மாண்பு முதல்வருக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு பாராட்டுகள் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுவரை மதுரை பக்கமே அவர் போக மாட்டார். இப்போ மூக்க அழகிரி செயல் எழுந்திருக்கிறதுனால ஆமாம் அப்படிதாங்க சொல்லுவோம். செயல் எழுந்து இதனால் வரையும் மதுரை பக்கமே போக மாட்டார். தென் மாவட்டத்தினுடைய இன்சார்ஜாக மூக்க அழகிரி இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் மதுரை பக்கமே தலை காட்டாதவர். இப்பொழுது அவருடைய பையன் செயல்பாடுகள் கம்மியாக இருந்து அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால மதுரையிலும் தன்னுடைய கால் பதிக்கணும்னு சொல்லி முதல் முறையாக அண்ணாதுரை காலத்துக்கு அப்புறம் இப்போ முதல் முறையாக மதுரையில் பொதுக்குழு வைக்கிறாங்க. அது கட்சியினுடைய நிலைப்பாடு, அதுக்கு நமக்கு பாராட்டுகள், வாழ்த்துல. இப்போ டிமானிசேஷன் பற்றி என்ன சொன்னார், 2016 மோடிஜி அவர்கள் பண்ணாருன்னு. பண மதிப்பு இழப்புன்றது பிஜேபி அரசாங்கம் மட்டும் கொண்டு வரல. மொரார்ஜி தேசாய் காலத்திலே 5,000 நோட்டு 10,000 நோட்டுலாம் மதிப்புலாம் எழுதுறதுக்கெல்லாம் அங்கே ஹோல்ட் பண்ணாங்க. அது புதுசாக இங்கே கொண்டு வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நீங்கள் பண்ணாதீங்க. எப்பொழுது இங்கே தீவிரவாதி கும்பல் கிட்ட பணம் அதிகமாக சேர்ந்து கள்ள நோட்டு புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதோ அப்போ அதை மழுப்பீடா பண்ணலான்றது ரிசர்வ் பேங்க் பாலிசி சொல்லல. அந்த சமயத்தில் இருந்த யார்கிட்டயுமே இன்ஃபேக்ட் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி கூட யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அது யாருக்குமே அருண்ஜேட்லிக்கு சொல்லுங்க, ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு மோடி கவர்னர் தாங்க தெரியும். அருண்ஜேட்லிக்கே தெரியாதுங்க, நானே சொல்றேங்க, தெரியாதுங்க. யாருக்குமே சொல்ல ஒரு சின்ன இடத்துல கூட லீக் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக ரொம்ப சாதுரியமாக பண்ணார். மொரார்ஜி தேசாய் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் மோடிஜி அவர்களும் பண்ணார், மாற்று இல்லை. அதனால் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதுன்றது கூட செகண்டரியாக வச்சுக்கோங்க. இப்போ அவர் சொன்ன கணக்குகள்லாம் பேசினா தனி விவாதம், அது பக்கம் வரல. ஒரு விஷயம் பெரிய நன்மை நடந்ததுன்னா தீவிரவாதிகளிடம் இருந்த பெருங்கொண்ட பணம் மதிப்பை இழந்தது. இதுதான் பெரிய சப்ஜெக்ட். இதுதான். ஏன்னா ஒரு 2014 ஆட்சிக்கு நம்ம வரோம், மோடி அரசாங்கம் வருது. நாட்டில் எங்கே பணம் எப்படி இருக்குது, கருப்பு பணம் எங்கே இருக்குது, தீவிரவாதிகள் எப்படி செயல்படுறாங்க, தீவிரவாதிகள்கிட்ட பணம் எவ்வளோ சேர்ந்து இருக்கிறது, அதை வைத்து ஆயுதங்கள் அவங்க எப்படி வாங்குறாங்க, உள்நாட்டு கலவரத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்க, வெளிநாட்டில் இந்த பணத்தை கொடுத்து எப்படி ஸ்லீப்பர் செல்லை உருவாக்குறான்ற ஒரு கட்டமைப்பு வரப்ப இதை ராணுவ ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் முதல்ல ஸ்டாண்ட் பை சமம் பண்ணோம். நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத சமம் பண்றதுதான் ஓவர் நைட்ல யாருக்கும் தெரியாம அறிவிச்சது, சரிங்களா? அதனால் நன்மை அடைந்தது. நேற்று சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு பாருங்க. நேற்று சந்திரபாபு நாயுடு தெளிவாக சொல்லியிருக்காரு, தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர். பண மதிப்பு இழப்பீடு மோடிஜி அவர்கள் 2016 பண்ணது நான் மிகப்பெரிய வரவேற்கிறேன். நான் அதுக்கு அன்னைக்கு ஊக்கம் கொடுத்தேன். இப்பொழுது இருக்கக்கூடிய 500 ரூபா நோட்டையும்
நீங்கள் வந்து ஒழிக்கணும், அது வந்து டோட்டலாக திரும்ப பெறணும். ஏன்னா டிஜிட்டலில் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் கட்டவருக்கு வந்துடுவாங்க, ஐடி எஸ்எஸ்சி வந்துடுவாங்க, உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் நல்லா நேர்மறையாக வந்துடும். எங்கேயுமே நீங்கள் ஏமாற்ற வேண்டிய வேலை இல்லை. எல்லாமே டிஜிட்டலில் வந்துட்டால் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கருப்பு பணத்துக்குலாம் வேலையே கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. கடிதத்தில் வந்து மறைமுகமாகவும் கூட்டணி சேர்ந்தும் ஊடகங்களில் திமுக மீது பொய் பிரச்சாரம் அப்படின்றது யாரை குறிப்பிடுறாங்க? அவர் என்ன பொய் பிரச்சாரம் நம்ம பண்ணுறோம் சொல்லுங்கள்? என்ன பொய் பிரச்சாரம் பண்ணுறோம்? இப்போ ஞானசேகரனுக்கும் ஒரு வழக்கு பற்றி ஒரு விஷயம் வர்றப்ப ஞானசேகரன் வழக்கு என்னமோ திமுகவுடைய காவல்துறையெல்லாம் இறங்கி வேலை செஞ்சு 157 நாளில் தீர்ப்பு கொடுத்த மாதிரி கனிமொழி அவர் கொண்டாடுறாங்க, முக ஸ்டாலின் அவர் கொண்டாடுறாங்களா? அவங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? குற்றவாளியே திமுக, திருடங்கிட்டே சாவி கொடுக்குறீங்க. திமுகவை சேர்ந்த நிர்வாகி திமுகவை சேர்ந்தவர்களை விசாரித்து திமுகவை சேர்ந்தவர்கள் தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்கிறத நாங்கள் நம்பணும். இது வந்து 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்து அது அவங்க முறைப்படி விசாரணை பண்ணி 157 நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவர்களுக்கு தண்டனைக்கான விவரத்தை கொடுக்குறப்ப அதற்கான கிரெடிட்டை தமிழக அரசு எப்படி எடுக்கும்? இப்ப பொள்ளாச்சி வழக்குக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு சொல்றாங்க. 6.5 வருஷம் ஆச்சு. கூட திமுக கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது பொள்ளாச்சிகள் வந்து அதாவது பிறல் சாட்சியா மாறலன்றது கூட திமுக. நான் அதுலாம் போக விரும்பலங்க. அவங்க இந்த கிரெடிட்டை எப்படிங்க எடுக்க முடியும்? எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது? எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இப்ப நீதிமன்ற தீர்ப்பையும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இப்ப 6 ஆண்டுகள் கழிச்சு தான் பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்களே. 6 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் யார் ஆண்டது தமிழ்நாட்டை? ஏடிஎம்கே வந்து அன்னைக்கே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா இல்லையா? டே ஒன்ல ஏடிஎம்கேல என்ன சொல்றாங்க? உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் சம்பந்தப்பட்டிருக்கார், சிபிஐ விசாரணை வேணும்னா எடப்பாடி கவர்மெண்ட் தாங்க சிபிஐ கிட்ட ஆவணங்களை ஒப்படைச்சிட்டு அவங்க விளையிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 4 ஆண்டுகள் பண்ணதானே இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் நீங்க எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அப்ப நீங்க ஸ்டிக்கரை நீதிமன்றத்திலையும் ஒட்டுவீங்களா? நீங்க கேட்கறது இப்ப நீங்க கேட்டீங்களா என்ன பண்றாங்க? ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாங்கம் தான் அது. பிஜேபி கொடுக்குற எல்லா திட்டங்களையும் வாங்கி ரேஷன் கார்டுல கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் நம்ம 20 கிலோ அரிசி கொடுக்குறோம், 33 ரூபா அதோட விலை, 30 ரூபா நம்ம மானியம். ஐடி விங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க கட்சிகள் கம்பேரிட்டிவ்லி பிஜேபி அதிகமா இருக்கு. அப்ப இந்த குறிப்பிட்டது உங்க பிஜேபி தான் குறிப்பிடுறாரு. அவர் எதை குறிப்பிட்டாலும் நான் அது இல்லை. அவர் வந்து பிஜேபி குறிப்பிடுறாரோ, ஏடிஎம்கே குறிப்பிடுறாரோ, நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடுறாரோ, தாவேக குறிப்பிடுறாரோ, அதுவரை நான் வர விரும்பல. ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசு தரக்கிற திட்டங்களை தன் திட்டங்களாக மடைமாற்றி தான் அதை செய்தென்ற ஒரு முத்திரை குத்தி ஸ்டிக்கர் அரசாங்கமாக செயல்படுகின்றதை மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் இந்த கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை சொன்னேன். 33 ரூபா அதோட விலை, 30 ரூபா மானியமா பிஜேபி கவர்மெண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி கவர்மெண்டே கொடுக்குது. 3 ரூபா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணுது. அந்த இடத்துல செல்ஃபி பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி மோடி கவர்மெண்ட் கேட்குது. இன்னைக்கு வரை வைக்க மாட்டேன்றாங்க. வச்சா அந்த அயோத்தியா திட்டத்தின் மூலம் அந்த கிரெடிட் 20 கிலோ அரிசி மத்திய அரசு தான் தருகின்ற கிரெடிட் அங்க போயிட்டு இருந்தா ஸ்டிக்கரை முக ஸ்டாலின் அவர் தான் தராரு. கர்ப்பிணி பெண்களுக்கு அவர் தான் 5000 தராரு. கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 ரூபாய் தரது வந்து பிஜேபி கவர்மெண்ட். இப்ப நம்ம மெட்ரோ வண்டி திட்டம் இங்க நீங்க எந்த திட்டத்தை மத்திய அரசு நீங்க எந்த திட்டம் வேணா எடுத்துக்கங்க, அதில் மத்திய அரசினோட பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நிக்காது. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அது வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா 50 நாள் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னாங்களே, தேர்தல் மேனிஃபெஸ்டோல தந்தாங்களா? அதுக்கு என்ன ஒப்பீடு? 100% 90% மத்திய அரசு தருது, 10% மாநில அரசு தருது. அதுலயும் ஒண்ணு சொல்றாங்க, இப்போ ஒரு கேஸ் போட்டாங்க, நீங்க லேட்டா தரீங்க. அதுலயும் ஒரு உடன்படிக்கை காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டதுல ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர ஃபண்ட் ஒரு வாரத்துல வரணும், இல்ல 15 நாள் வரணும். வரலையா? அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க ஃபண்டை கொடுத்துட்டு அதுக்கு வட்டி போட்டு நீங்க வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே கையில கொடுக்காம நிதி வரல. இவங்களுடைய ஒரே கூட்பாடு நிதி வரலை. கலைஞர் நூலகம் கட்டுவதற்கு நிதி இருக்கிறது, கலைஞருக்கு பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கிறது, கலைஞருடைய நினைவு மட்டம் பெற்ற நினைவு இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலைஞருடைய நூலகத்தை பெருசா கட்டுறதுக்கு நிதி இருக்கிறது. ஆனா இங்க சம்பளம் கொடுக்கிறது நிதி கேட்டா நிதி இல்ல. ஆனா உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிகமான கடன் வாங்கிய மாநிலமா எப்படி இருக்கு? ஒரே சொல்லி முடிக்கிறேன். 1967 நம்ம 47 சுதந்திரம் அடைஞ்சோம். 1947 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் ஆண்டுட்டு இருக்கப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் வெறும் 5 லட்சம். 2014 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க வந்து 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்தோன்னா இந்த கிட்டத்தட்ட 50-60 வருஷம் இருந்த கடனை அப்படியே 4 வருஷத்துல 5 லட்சம் கோடியா மாத்துறீங்களே, நீங்க என்ன சாதனையா? சரி, என் கடனை வாங்கி நான் இதை கொடுத்தேன் என்ன இது? சரி, ஓகே சார். நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருக்கீங்க, விசிகா, உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்க சார். இந்த பொதுக்குழு கூட்டம், திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம், அதாவது திமுக பொதுக்குழு அவர் அண்ணனே தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க கட்சி, அவங்க செயற்குழு, அவங்க கட்சியில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவங்க எடுக்கிற முடிவு. அதில் வந்து நாம் எதுவும் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசியல் ரீதியாக வந்து அவங்க 2026 வந்து ஆட்சி பிடிக்கணுன்றது கூட்டணி கட்சிகளுடைய கணக்கும் இருக்குது, அவங்களுடைய கணக்கும் இருக்குது. அதுக்கு நாங்கள் கூட தான் வந்து செயற்குழு பொதுக்குழு எல்லாம் போடுறோம்.
இப்போ வந்து எங்கள் வர அடுத்த 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மிகப்பெரிய பேரணி வச்சுருக்கிறோம். அது எங்கள் தோழர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஒரு புதுவிதமான யுத்தியை கையாளுவதற்கான உடை மாற்றங்கள் கூட எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு மாறுதல் வர்றதுன்றது அது ஒரு இயல்பு. ஆனால் இப்போ வந்து இப்போ அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், அண்ணா நூலகம் தான், அது கலைஞர் நூலகம் இல்லை. அதுவும் வந்து கலைஞர் ஆட்சியில் கட்டுனது. அப்போ வந்து இப்போ வந்து நிதி கொடுக்கல. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு தலைமையில் இருக்கிற ஆட்சியில் தான் நிதி வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் கலைஞர் ஆட்சியில் நம்ம அது அண்ணா நூலகம் கட்டுறது அது இப்போ இதில் கோட்டுப்புறத்தில் இப்போ எல்லா ஊர்லேயும் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, ஊராக இப்போ உள்ள இப்போ தமிழ்நாடு உள்ள அதான் சொல்கிறேன். இப்போது நூலகம் கட்டுறதுனால வந்து என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதாக தானே இருக்குது. அதே வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து கோட்டுப்புறத்தில் இருக்கிற நூலகத்தை கூட வந்து தலைமை செயலகம் கட்டணும், இல்லைனா வந்து அப்போ தலைமை செயலகம் கட்டுறதையும் மருத்துவமனை ஆகினாங்க. இல்லை இங்கே தலைமை செயலகம் கட்டணும், அண்ணா நூலகத்தை இடிச்சு தலைமை செயலகம் கட்டணும்னு சொன்னாங்க. இப்படி வந்து அதாவது வந்து பாமியார் உழைச்சா மண் சட்டி, மருமக வச்சா பொன்பு சட்டின்ற மாதிரி இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்து இது பண்ணாங்கன்னா இது சரியாக இருக்குது, அவங்க ஆட்சி வந்தால் இது பண்ணுறது, இது வந்து அரசியல் இதுவாகவே இருக்குது. அரசியல் மக்களுக்கானதுன்றதை வந்து என்றைக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோமோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கான பயனுள்ளதாக எல்லாம் அமையணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வேறு என்ன இவங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியிருக்குது, நிதி வரலன்றது உண்மை தானே, நிதி வரலன்றது உண்மை தானே. 100 நாள் வேலை இவருடைய பல விமர்சனங்கள் தான் இப்போ முக்கியமாக அந்த கடிதம் நகை கடன் முதல் எல்லாம் ஆர்பிஐ வைத்து மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அதுதாங்க இப்போது நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சவரன் நகை விலை வந்து எவ்வளோ இருக்குது, 72,000 ரூபா வந்திருக்கு. இப்போ வந்து தங்க நகை விலைகள் அவ்வளோ தூரம் ஏறி இருக்க தவிர வருமானத்துக்கு உழைக்கிற மக்களுக்கு வருமானம் வந்து ஏறலையே. அப்போ வந்து இங்கே வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறது யாராக இருக்கிறாங்க? இப்போ இதெல்லாம் வச்சு மக்களை வந்து ஒரு பணப்புழக்கம் இல்லாத ஆக்குறதும் ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு போகிறதுக்கும் பண்ணுறது யார்? அப்போ இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. மக்களுக்கு புரிதலை உருவாக்க வேண்டிய தேவை கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்குல்ல. அப்போ நம்ம யாருக்கிட்ட தான் போய் சொல்லலாம்? நிதி வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வரல, கல்விக்கு நிதி வரல, வெள்ளம் புயல் வந்தாலும் நிதி வரல. நம்ம வந்து போயிட்டு அவரை போய் பார்த்தாலும் வந்து அதுக்கு ஒரு தப்பு பயம் வந்துருச்சு, இடி ரைடுக்கு பயம் வந்து அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறது, பிஜேபிக்காரங்களே சொல்கிறது. மூணு நிதி ஆயோக் போகாமல் திடீர்னு இந்த நிதி ஆயோக் போனது அதுதான் சொல்கிறேன். பிஜேபிக்காரங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமரை போய் ஒரு முதலமைச்சர் பார்க்குறத கூட முதலமைச்சர் பார்க்கணும் தானே அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க, இல்லை இடி ரைடு வந்துடும், சிபிஐ ரைடு. 3 நிதி ஆயோக் நான் என்ன சொல்கிறேன், சரிங்க அவர் போகல 3 முறை போகல, நீ 3ஆவது முறை போகிறாரு போகட்டும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இடி ரைடு வந்துடும், சிபிஐ ரைடு வந்து பயந்துன்னு போகிறோம், அப்போ நீங்கள் இதை வச்சு மிரட்டுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் இதை வச்சு மிரட்டுறீங்கன்னு தானே அர்த்தம். அது அவங்க கட்சிக்காரர், நான் சொல்லலை, அதை பிஜேபிக்காரர் தான் சொல்கிறாங்க. இப்போ போகலன்னு வச்சுங்க இடி ரைடு வந்துடும், போகலன்னு வச்சுக்க சிபிஐ ரைடு வந்துடும், போகலன்னு வச்சுக்க வருமான வரி சோதனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை வச்சு தான் மிரட்டுறாங்கன்றத அவங்க வந்து இப்போ ஏற்கனவே இடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஆர்பிஐயும் அவங்க வச்சு மிரட்டுறாங்கன்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ வந்து கட்சியை அடமானம் வைக்கிறார்கள் சிலர்னு சொல்கிறது அதிமுகவை தான் தொடர்ந்து அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது பித்தலாட்ட அரசியல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காரு கரூர் முரளி சார், அதுக்கு பதில் கொடுத்துருவோம். அவங்களுடைய பொதுக்குழு மதுரையில் வச்சுருக்காங்க, 5 நட்சத்திரம் 7 நட்சத்திரம் ஹோட்டல் போல் நடத்துகிறாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், வரவேற்கிறேன். ஆனால் அதே மதுரையில் ஒரு அரசு மருத்துவமனையில் இன்சென்டிவ், அதாவது ஐசியூ வார்டில், இன்டென்சிவ் வார்டில் கூரை பூச்சி வந்து கீழே விழுந்திருக்கு. நல்வாய்ப்பாக அங்கே நோயாளிகள் இல்லை. முதல்ல அதையும் கவனிச்சாங்கன்னா மகிழ்ச்சி. 2வது, சினிமா துறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. தயவு செஞ்சு கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறியக்கூடாது. இவருடைய இளைய தளபதியும் சினிமா துறையில் தான் வந்திருக்காரு. அதையும் அவங்க மனதில் கொண்டு கருத்தை பதிவு பண்ணோம். 3வதாக, அவர் மார்க்கெட் போனதுக்கப்புறம் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. முரளி சார் எங்கே அடிக்கடிக்கு அமெரிக்கா போயிடுவாரா, ரஷ்யா போயிடுவாரான்னு தெரியல. இன்றைக்கி நம்பர் 1 மார்க்கெட் இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணோம் 250 கோடியை விட்டுட்டு வர்றாரு. ஒருத்தரை கொச்சப்படுத்துறதுக்கு கோசமே விமர்சனம் வைப்பது தவறு. 4வது, ஜிஎஸ்டியை பற்றி பேசினார். இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்ததுனால தான் இன்றைக்கி உலக பொருளாதாரத்தில் இந்தியா 4வது நிலையை போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பட்ஜெட்டில் அவர்கள் மீது மதசார்புன்னு சொன்னால் கூட அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்கிறாங்க. 5வது இடத்துல, 11வது இடத்துல இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு 5 வந்து 4 வந்திருக்கு. இன்னைக்கு இன்னும் 1 வருஷம் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள பிரான்ஸை கீழே தள்ளி, ஒட்டுமொத்தமா பிரான்ஸை கீழே தள்ளி ஒரு அடிகோல் எந்த காலத்தில் சொல்லுவோம் நாங்கள் மறுக்கல சார், அடித்தளம் போட்டிருக்கோம். அதை
அதை கடைபிடிக்கணும் இல்லையா? மன்மோகன் சிங்குக்கும் இப்போதைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளோ இருந்துச்சு. அதனால 3வது இடத்துக்கு பிரான்ஸை கீழே தள்ளி மேலே போகிறாங்க. இது வந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி. டிமானிட்டைசேஷன் யாருக்குமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் தெரியும், டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது பிரதமருக்கு மட்டும் தெரிஞ்சு மற்ற யாருக்குமே தெரியாதது தான் அதனுடைய சூட்சமே. தெரிஞ்சதுன்னா பணம் பதிக்கிட மாட்டாங்களா, உடனே மாற்றிட மாட்டாங்களா? அதனால் அதை புரிஞ்சு பேசணும். அதுக்கு பகல்வன் சார் சொன்னார், பணம் வரல பணம் வரல பணம் வரலன்னு சொன்னார். எதுக்கெடுத்தாலும் பணம் வரல, 2000 கோடி கல்விக்கு வரல, அது உடனே என்ன பண்ண, அந்த துறையில் அந்த திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடல, அதனால் வரல. வரணும், வரவேற்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை சொல்லிக்கொண்டு நீங்கள் மடைமாற்றம் அரசியல் செய்யக்கூடாது. 811 கோடி ஊழல் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் விவசாயத்தில் சொல்லியிருக்கார். அங்கே 811 கோடி விடுவிக்கல. விவசாயம் பண்ணி கொள்முதல் பண்ண நெல்லுக்கு பணம் கொடுக்காதனால அவன் வட்டி வாங்கின கடன் இல்லாமல் தற்கொலைக்கு அவன் முடிவெடுக்கிறான். இதற்கு ஒரே ஒரு 3 நிமிஷம் தான், ஒரு வருஷம் தான், ஒரே ஒரு வருஷம். நான் என்ன சொல்றேன், போராட்டம் நடத்தினாங்க 1 வருஷம். ஏங்க அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்க ஊர் கதை உலக கதை பேசுங்களேன், இந்தியாக்குள்ள நடத்துது நம்ம கதையை பேசுங்க. இன்னைக்கு நாங்க இப்பதான் இந்தியா வல்லரசு இந்தியாக்குள்ள ஞானசேகரன் கேஸ இவ்வளவு கொண்டாடுறாங்க, நாங்க தான் கொண்டு வந்துடுறாங்க. அது அடிப்படையில் நம்ம பிஜேபி நண்பர் வெங்கடேசன் சொன்னாரு. என்ன சொன்னாரு, காவல்துறை அதிகாரி ஏன் ராஜினாமா பண்ணாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல, 48 மணி நேரத்துக்கு ஏன் எஃப்ஐஆர் போடல, கோர்ட் வந்து தலையிட்டு சிறப்பு புலனாய்வுக்கு மாற்றி விட்டதுனால இந்த நிலை. அப்படி சரி, அதையும் போகட்டும், நீங்க தான் பண்ணீங்க, மகிழ்ச்சி. இதே போன்று மற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போஸ்கோ குற்றவாளிகளுக்கு ஏன் இந்த சட்டம் பாயல? ஒருத்தர் ஞானசேகருக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஏன் நீதி? அது மட்டும் இல்லாம ராணிபேட்ல தெய்வ செயல்னு ஒருத்தன் ரத்தனம்னு ஒரு பையன் தப்பு பண்ணிருக்கான். இது வரைக்கும் அவன் மீது இந்த நடவடிக்கை என்ன? தயவு சொல்லிட்டே போலாம். தயவு செய்து விடுதலை சிறைப்படுத்துறது தவறுன்றீங்களா? தவறு. இவருடைய கேஸ் மட்டும் அவருக்கு தூக்கு 2ஆம் தேதி அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் தூக்கு தண்டனை கல்லால் அடிச்சு சாவக்கூடிய அளவுக்கு அரபு நாட்டில் நடக்கிற அளவுக்கு அவருக்கு பண்ணணும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தூக்கு 3 to 15 வருஷம் சொல்றாங்க. அவர் 25-30 கிரிமினல் இருக்கு, ஆயுள் முழுக்க உள்ளதா இருக்கணும். அப்படியே வெளியில இருந்தாலும் நம்ம அது ஒரு வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு தலைவர் 2 நிமிஷம் தான். அதாவது அந்த தண்டனையை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா யார் அந்த சார்னு வரணும். இவங்க பிரச்சனை என்னன்னா ஆணி வேறுக்கே போக மாட்டாங்க. ஒரு கஞ்சா கடிச்சது, கஞ்சாவை எரிச்சிடுவாங்க, முடிஞ்சு போச்சுமா, முடிஞ்சிருப்பா. ஒரு பையனை பிடிப்பாங்க, 2 பேரை பிடிப்பாங்க, வடநாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, எடுத்து போய் உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் முயற்சி. அப்ப 0.1, 0.2, 0.3 அப்ப 0.லேயே போயிட்டே இருக்கும். சமீபத்தில் முன்னாடி சொல்லும்போது என்ன பண்ணணும், ஒன்றுமாக நடக்கக்கூடிய சில குற்றங்களை வைத்து தான் நம்ம திமுக அரசு வந்து மிக அதிகமாக ஒரு நாளைக்கு 12 போஸ்கோ சட்டம் வருது. அங்கொன்று இங்கொன்றுமா டெய்லி கொலை. இப்ப நம்ம சேனல்ல இருந்து போகும்போது 2 கொலை நடந்திருக்கும், 2 வழிப்பறி நடந்திருக்கும். இன்னைக்கு சார், இன்னைக்கு காலையில இன்னைக்கு எந்த மாவட்டம் சரி, ஒரு மாவட்டம் 2 மாவட்டமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தோராயமா சொன்னா ஈரோடு நினைக்கிறா, சரியா தெரியல, அது கவனத்துக்கு விட்டுடுவோம். ஒரு மூதாட்டிய வாயை கட்டி அதை கட்டி 9 சவரம் திருட்டிட்டு போயிருக்கான். உடனே வடநாட்டுக்காரன் வந்து வடநாட்டிலேருந்து வந்தாலும், சைனாக்காரன் வந்தாலும், ரஷ்யாக்காரன் வந்தாலும் திருட்டு இங்கே தானே நடக்குது. அதை நம்ம தானே கட்டுப்படுத்தணும். அதனால எதற்கெடுத்தாலும் மடைமாற்றம். உங்களுக்கு அச்சம் வந்துருச்சு. நீங்க எல்லாம் கேட்குறீங்க, டெல்லிக்கு ஏன் போனான்னு. இவருடைய ஊழலை மறைப்பதற்காக போனதா ஒரு வதந்தி இருக்கு, பேச்சு இருக்கு. மொத்தமாக அந்த உருக்கமான கடிதம் அப்படின்னு சொல்லி கரூர் முரளி சார் சொன்னாரு. இதற்கான அவசியம் எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? இது தேவை, தோல்வி பயம் சார். முடிஞ்சு போச்சு சார் அவங்க கதை. 5 ஆண்டு காலத்தினுடைய அவலத்துல 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. சாகர காலத்துல சங்கரான்ற மாதிரி கடைநிலை தொண்டனு கூட நம்ம இனிமே நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம்னு ஆகி போச்சு. ஒரு கவுன்சிலர் மதுரையில் இதுல சேலத்துல சார் ஒரு கவுன்சிலர் போய் ஒரு எதிர்கட்சி தலைவரை போய் கன்னத்தில் அறையிறதெல்லாம் எந்த காலத்துல சார் எடுத்துக்க முடியும்? ஒரு திமுக காரன் தாக்குறான், ஒரு கவுன்சிலர் போய் கவுன்சிலர் அதிகாரியை தாக்குறாங்க. என்ன நடக்குது? இவர் யார்? இந்த ஞானசேகர் யார்? இந்த தெய்வ தமிழ். அது மாதிரி ஒரு எப்பவுமே ஞாபகம் சார், அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு 100 சம்பவங்கள் நடந்தா அதுல ஒரு 4-5 சம்பவங்கள் தான் வெளியில வரும். பார்வைக்கு அந்த 4-5 நடக்குதுன்னு, இந்த 4-5 வெளியில வர்றதுக்கு 90-95 போயிடும். அதே மாதிரி அது இதுதான் நீங்கள் சொன்னது சார். அவங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படுகிறதுன்றதையும் சொல்கிறாங்க. அதனால அதிகமாக 8 லட்சம் எஃப்ஐஆர், இவங்க ஆட்சியில் 1 லட்சத்து சில்லற எஃப்ஐஆர்.
அதுதான் மிகப்பெரிய தப்பு. 1 லட்சம் எஃப்ஐஆர் இருக்கு, 8 கடன்ல போட்டி இருக்கு, மற்ற தொழில்துறையில போட்டி இருக்கு, எல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனா எதுல முக்கியமா இருக்கணும்? எஃப்ஐஆர்ல அதிகமான எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆரே போட மாட்டேன்றீங்களே, எஃப்ஐஆர் போட்டால் தானே குற்றங்கள் குறையும். இந்த இப்போ கடன் போடுறீங்க, அது தீவிர மீண்டும் மீண்டும் சொல்றேன், முடிகிற காலத்தில் சக்கர அது ஒருபோதும் எடுபடாது என்பதை என்னுடைய முதல் கருத்து. சரி, ஓகே. திரு கரூர் முரளி சார், தோல்வி பயம் காரணமாக தான் இந்த கடிதம் அப்படின்னு சொல்றாங்க சார். திமுக எப்படி சார்? எங்களுக்கு பயமே கிடையாது சார். நாங்க தோல்வி பயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தியாயத்திலே கிடையாது. நாங்க எதற்குமே அச்சப்பட மாட்டோம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் அப்ப உள்ளாட்சி தேர்தலில் நீங்க நிக்க தயக்கம் காட்டுறீங்க? அதே நேரத்துல நீங்க தான் பயம் இல்லையா? வீரர்களாச்சு சார். எனக்கு நீங்க 2 பேர் பேசுறது எனக்கு கேட்கல. ஒண்ணுமே இல்ல சார். உள்ளாட்சி தேர்தலை ஏன் இது வரைக்கும் நடத்துவதற்கு தயக்கப்படுறீங்க? இல்ல சார், அதெல்லாம் தொகுதிகள்ல தொகுதிகள் வருது, தொகுதிகள் உண்ட மறுவர்கள் இருக்கு, எண்ணிக்கையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற. நீங்க அதுதான் சார் மெயின். திமுகவுக்கு தோல்வி பயங்கரத்தை பத்தி அச்சப்பட்ட வரலாறு கிடையாது. நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். வெங்கடேஷ் அவர்கள் பேசுகிற பொழுது கூட மதுரைக்கு போனது தளபதி அவர்கள் போகிறார் அப்படின்னு சொன்னாரு. நாங்க மதுரைக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன சார் பயம்? மோடியை கண்டே நாங்க பயப்படல. மோடியினுடைய நிதி ஆயோக் கூட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு மோடி கேள்வி மேல கேள்வி கேட்டு 28 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை விழிப்புணர்வத்தை விண்ணாக வளைத்து எங்க தளபதியினுடைய தைரியத்தை பார்த்திருக்காங்க. நாங்க அச்சப்படுறதெல்லாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதே போல ஞானசேகருடைய வழக்கு, சென்னை பல்கலைக்கழகத்தில் ஞானசேகருடைய வழக்கு வருகிற 2ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் தர போறாங்க. இவ்வளவு விரைவா ஒரு வழக்கை நாங்க கொண்டு வந்திருக்கோம். 157 நாட்கள்ல குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இன்னும் 2 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் தர போறாங்க. ஆனா இந்த தீர்ப்பை விமர்சனம் செய்யறாரு வெங்கடேஷ், பிஜேபியை சார்ந்த வெங்கடேஷ். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியில இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பிரிஜ் பூஷன் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தங்க மங்கைகள் என்று சொல்லக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் குற்றச்சாட்டு சொன்னாங்க. பாலியல் குற்றச்சாட்டு சொன்னது மட்டுமல்ல, உடனடியாக நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்னது. வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு உடனடியாக அந்த பெண்ணுடைய தந்தை தவறுதலாக என்னுடைய மகள் புகார் செய்து விட்டார், ஆகவே இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் தருகிறோம் என்று டெல்லி போலீசால் முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு. ஆகவே நீங்கள் பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே பொள்ளாச்சி பாலியல் தொல்லை, பாலியல் குற்றவாளிகளை நாங்கள் தண்டனை வாங்கி தந்திருக்கிறோம். அதே போல எங்கள் ஆட்சியிலே நடைபெற்றது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? எங்கள் ஆட்சியிலே நடைபெற்ற இந்த பிரச்சனைக்கு ஞானசேகரனுக்கு நாங்கள் தண்டனையை உறுதி செய்து தந்திருக்கிறோம் என்று சொன்னால் திமுக சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. அதுல எல்லாரும் மாற்றம் கிடையாது. சரி, அப்புறம் சொன்னாரு வெங்கடேஷ் சொன்னார் திமுக கடன் எல்லாம் வாங்கிருச்சு அப்படின்னு. நான் கேட்கிற, ஒன்றிய அரசாங்கம் கடன் வாங்கலையா? ஒன்றிய அரசாங்கம் கடன் வாங்காம நீங்க வெளிநாட்டுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கீங்களா? மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்து கீழே இறங்கிற பொழுது, காங்கிரஸ் கீழே இறங்கிற பொழுது இந்தியாவினுடைய கடன் எவ்வளவு என்று கேட்டால் 55 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இப்பொழுது மோடி பிரதமராக வந்த பிறகு 11 ஆண்டு காலத்திலே 180 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறீர்களா? நாங்கள் கடன் வாங்கினாலும் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் என்று மக்களுக்கு பயன்படுகிற திட்டத்திற்கு நாங்கள் செலவு செய்திருக்கிறோமே தவிர மோடியை போல மூதாரித்தனமான செலவு செய்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு கிடையாது. சரி, ஓகே சார். வெங்கடேஷ் சார், அதாவது இப்போ ஆர்பிஐ இந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும், நகை பற்றிய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் கூட தமிழ்நாடு பொறுத்த கூட்டுறவு வங்கிக்கு அது பொருந்தாது, பெரிய கருப்பன் அவர் சொல்லியிருக்காருன்றதை மேற்கோள் காட்டி இதில் பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். அதாவது 9 விதிகளை ஆர்பிஐ கொண்டு வந்தது. இங்கே இருக்க மாண்பு முதலமைச்சர் லெட்டர் போடுறதுக்கு முன்னாடியே எடப்பாடி அவர் லெட்டர் போட்டார். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுடைய பாஜக மாநில தலைவர் நாயனார் நாயுதரும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி மறுபரிசீலனை பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கு ஆர்பிஐ நீ காலைல விளக்கம் கொடுத்துருச்சு. வருகிற ஜனவரி மாதம் வரை இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம். 2 லட்சத்துக்கு வரை நீ நகையை வச்சிங்கன்னா அதற்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். பழைய நிலைப்பாடே இப்போ தொடரும்னு சொல்லிட்டாங்க. மக்களிடம் கருத்துக்கேற்ப கொண்டு போய் சேர்க்குறோம். கருத்துக்கேற்பில் முடிவு பண்ணது பிறகு ஜனவரி மாதம் பிறகு இதை பண்ணான முடிவை எடுப்போம்னு ஆர்பிஐ அறிவித்ததுனால அதை பற்றி பேச வேண்டிய வேலையே கிடையாது. நேராக முரளி சார் சொல்கிறதுக்கே வரணும். முரளி சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஞானசேகரனுக்கு நாங்கள் தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம், நம்ம பொள்ளாச்சி வழக்குக்கு நாங்கள் தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்தோன்னா
அண்ணா நகரில் கூட்டு பாலியல் பலாத்காரம் ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு தெரியும். ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே பண்ணி மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தது. விவரிக்க முடியாத, இந்த அரங்கத்தில் பேச முடியாத ஒரு கொடுமை. அந்த கொடுமை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து சரியாக தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரிக்கல, நிறைய குற்றவாளிகள் தப்பிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அதை வந்து எங்கே மாற்றுறாங்க, சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. உடனே இதை எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுக ஸ்டே வாங்குது. இவங்கெல்லாம் இந்த கேஸை பற்றி பேசுறதுக்கு எதனா தகுதி இருக்கா, இவங்களுக்கு முகாந்திரம் இருக்கா? ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் முதுகில் எந்த அழுக்குனாலும் தான் பொதுவெளியில் வந்து சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பிரிஜ்பூஷன் பற்றி சொன்னதுனால அதுக்கு பதில் இல்லை, பிரிஜ்பூஷன் சொன்னதோட அது வழக்கு வேறங்க. பிரிஜ்பூஷன் சொன்னது வந்து விளையாட்டுக்கான ஒரு ஈகோ. அது கோர்ட்டில் பேசி அவங்க கோர்ட்டுக்கு நேராக போகிறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க, பண்ணலன்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணி முடியுது. அது நான் உள்ள பெருசா பேசினா தனியா பேசலாம். இது வந்து நேரடியாக கோர்ட்டு சொல்லுது. நல்லா கேட்டுங்க, சென்னை உயர்நீதிமன்றம் இருங்க பொங்காதீங்க, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது இந்த காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை, நிறைய குற்றவாளிகள் இவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க, நிறைய பேரை போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு மிரட்டி அமுச்சு விடுறாங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும் ஆர்டர் போடுறப்ப, கள்ளக்குறிச்சி சாராய வழக்குக்கு இந்த ஆர்டர் போடுறப்ப ரெண்டுத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குற வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்களாம் எந்த அளவு சட்டம் ஒழுங்கு இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களை எப்படி நம்புறது? ரெண்டாவது என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து கடன் வாங்கிட்டோம், பிஜேபி கவர்மெண்ட் கடன் வாங்கலையா, தேசிய ஜனநாயக கூட்டணி கடன் வாங்குது, மத்திய அரசு கடன் வாங்காம இல்லை. உள்கட்டமைப்பை எந்த அளவு மேம்படுத்தியிருக்காங்க, உடான் திட்டம் மூலம், சாகர்மாலா திட்டத்தின் மூலம், இஸ்ரோ மேலும் இன்றைக்கு பெரிய பெரிய ராணுவ தளவாடங்களை நம்ம இன்னைக்கு போறோம். இன்னைக்கு ராஜ்நாத் சிங் சொல்றாரு, நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? விடியல் திட்டம்ன்றீங்க, காலங்காத்தால சோறு போடுறேன்றீங்க, மாசான 1000 ரூபாய் தரேன்றீங்க, இவங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரியுங்க? உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பிஜேபி எங்கடா மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுதா? பிஜேபி வந்து மக்களுக்கு நன்கொடை திட்டங்களை தான் தருது. அதாவது கடன் வந்து வாங்குவது ஆக்கப்பூர்வமாக வருமானம் அளிக்கக்கூடிய விதமாக பயன்படுத்த வேண்டும். செகண்ட் யூனிட் குலசேகர பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம். மெட்ரோ ட்ரெயினை இந்தியா ஃபுல்லா பெரிய விரிவாக்கம் செஞ்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா சாகர் புல்லட் ட்ரெயின் இங்க வரப்போகுது. எய்ம்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோம், மருத்துவ கல்லூரி அதிகப்படுத்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல எய்ம்ஸ், அது கொஞ்சம் லேட். தமிழ்நாட்டுக்கு 2027 வருது, ஒன்னும் வராமலாம் போல. 2027 வருது, கட்டமைப்பு அங்க போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு விஷயம் நான் சொல்லணும்னா, ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து தங்க கடற்கரை தங்க சாலைகள் மூலம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலை மூலம் நாற்கரை சாலை மூலம் இணைச்சிருக்கோம். இப்படி நான் சொல்லணும்னா உடான் திட்டத்துல வடகிழக்கு மாநிலங்களில் பிளைட்டே போகாத இடத்துல பிளைட் கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு சின்ன சின்ன நகரங்களை வந்து வான்வழியா இணைச்சிருக்கோம். பல விஷயங்களை சொல்லலாம். உள்கட்டமைப்புன்னு சொன்னா அது பெரிய ப்ராசஸ். இங்க திமுகவை சேர்ந்த அரசாங்கம் 4 வருஷம் வந்து என்ன உள்கட்டமைப்பு பண்ணீங்க? எந்த அணையை கட்டினீங்க? எத்தனை மருத்துவ கல்லூரி திறந்தீங்க? யார் யாருக்கு என்னென்ன இங்க பாலங்கள் கட்டி திறந்தீங்க? இங்க உள்கட்டமைப்பை மேம்படுவதற்கான என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஒன்னு சொல்லுங்க. அவினாசி திட்டத்தை நீங்க கொண்டு வர முடியாது. எடப்பாடி பண்ண திட்டத்துக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது நாங்க ஒத்துக்க மாட்டோம். எடப்பாடி பண்ண திட்டத்துக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறதை ஒட்ட மாட்டோம். ஆத்தூர்ல போய் திறந்துட்டு நாங்க தான் திறந்தேன், அவினாசி திட்டத்தை திறந்துட்டு நாங்க தான் திறந்தேன், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நீங்க 4 வருஷத்துல தமிழக நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? கடனை வாங்கி 1000 ரூபாய் தரேன், கடனை வாங்கி காலைல சோறு போடுறேன், கடனை வாங்கி தவப்பதலும் கொடுக்குறேன், கடனை வாங்கி முதியோருக்கு கொடுக்குறேன். இதை படத்தையே ஓட்டாதீங்க. அதுவும் உங்க திட்டமா? தங்கத்துக்கு தாலி திட்டத்தை தானே மடைமாற்ற வேற மாதிரி பண்றீங்க. தங்கத்துக்கு தாலி திட்டம் நீ ஒரு பவுன் தங்கங்க 70,000 ரூபாய். அவங்க 5 வருஷம் படிச்சாங்கன்னா எவ்வளவு? 70,000 பிளஸ் 30, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? வெறும் 1000 ரூபாய். 3 வருஷம் படிச்சா 36,000 ரூபாய் கொடுக்குறீங்க. 12 24 பிளஸ் 36,000 40,000 ரூபாய் என்ன கொடுக்குறீங்க? இது திட்டமா? அந்த திட்டத்தை அப்படியே மாத்தி இவங்களே உலகத்தையே கண்டுபிடிச்சாங்க. காலை உணவு திட்டம் நீங்க கண்டுபிடிச்சதா? ஆல்ரெடி ஒரு பிரைவேட் செக்டர் இங்க பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து புடுங்கி நாங்க தான் காலை உணவு திட்டம். எல்லாரும் எங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க. என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க? ஊரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்னு என் வீட்டு பணத்தை எடுத்து எனக்கே கொடுத்துட்டு இவங்க தான் என்னமோ இவங்க தோட்டத்தை வித்து கொடுத்த மாதிரியும் இவங்களோட கட்சி பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரியும் என்ன கதை? ஓகே சார், வர மறுபடியும் நான் உங்களுக்கு பேசுகிறேன் சார். சார், இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்தாலும் கூட ஏற்கனவே ஒரு திட்டங்கள் தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் சாரோடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது ஏற்கனவே சொல்கிறதுக்கு அண்ணன் நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே வந்து பண புழக்கம் வந்து திடீரென்று நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் 1000 ரூபா நோட்டை வந்து மோடி அவர்கள் மாற்றியது வந்து தீவிரவாத கையில் இருக்கிற பணம் புழக்கத்தை வந்து முடக்கிறதுக்கு தான். அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். சரி, ரைட், அப்படியே நம்ம வச்சுக்கணும். அப்போது 2000 ரூபா நோட்டு கொண்டு வந்தார். ஆமாம், 2000 ரூபா நோட்டுக்கு வந்துட்டு திடீர்னு 2000 ரூபா நோட்டை அதையும் மடைமாற்றம் செஞ்சதுக்கு இதே காரணமா? இப்போ அந்த 2000 ரூபா நோட்டுக்கு வந்தோடனே இந்த 2000 ரூபா நோட்டு தீவிரவாதி கையில் போயிடுச்சான்னு கேட்குறேன். இப்போ அதனால் இந்த 2000 ரூபா நோட்டு வேண்டாம், 1000 ரூபா நோட்டு தான் ஏற்கனவே இருந்தது, காலங்காலமாக இருந்தது, திடீர்னு வந்து மாற்றினார். இப்போ 2000 ரூபாய் இவங்க தான் கொண்டு வந்தாங்க.
தீவிரவாத கையில் போயிடக்கூடாதுன்றது தானே விஷயம். அப்போ போயிடுச்சுங்களான்னு கேட்குறேன் நான். புரியுது. அப்போ வந்து இது என்ன மாதிரி ஒரு இதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு கொண்டு வந்தீங்க, எதுக்கு மாத்துறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றது ஒரே குழப்ப நிலையிலேயே வச்சுன்னு இருக்கிறீங்க. இந்த 11 ஆண்டு காலத்தில் மக்களை குழப்ப நிலையிலேயே வைத்துங்கிறது வேலையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க இந்திய ராஷ்டிரமத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஆமாம், இந்து ராஷ்டிரமத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும். இங்கே வந்து நெருக்கடி சூழலை உருவாக்கணும், இயற்கையாக வரா மாதிரி. அதாவது இங்கே வந்து பெருசாக எதுவும் நடக்கிற மாதிரி பூதாகரமாக காட்டுறது. அப்போ வந்து இங்கே வராத மாதிரி பண்ணுறது, மக்களுக்கு வெறுப்படையணும். இப்போ இந்த ஆட்சி மேலே வெறுப்பு வரணும், எனக்கே தானாக வரணும். அப்போ அந்த வெறுப்பு வரும்போது இந்த உங்கள் மேலே நான் தானாக கோவப்படணும். இப்போ இவங்களுக்கும் தெரியாது. இப்போ தவறு முழுக்க முதலமைச்சர் மேலே போடுறது. சார் சொல்கிறது வந்து 4 வருஷமாக மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க திமுக ஆட்சி மேலே. அதற்காக தான் இந்த கடிதம் எழுது வருது. இது மாதிரியான விஷயம் எனக்கு தெரியல. அவங்க வீட்டை போய் சொன்னாங்களே நம்ம தெரியல. மக்கள்லாம் எனக்கு தெரியல. நான் பார்த்த இடத்துலலாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. நான் இருக்கிற தொகுதியில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 4 சட்டமன்றத்துலேயும் வந்து பெருவாரியான வேலையில் வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பெற்று அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக செஞ்சுருக்கிறாங்க. அங்கேயும் எந்த குறைபாடும் தெரியல. எங்கள் தலைவர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியிலும், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் வந்து தொடர்பு நிலையங்கள்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோட கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து தொடர் நிலையம் வந்திருக்கு. எல்லாமே மகிழ்ச்சி தான் போயிட்டுருக்கு. இந்த குறையெல்லாம் வந்து சார் வீட்டை போய் சொல்கிறாங்களா என்னது நமக்கு தெரியல. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரிய வரும். எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏதோ ஒன்று போகிறோம்னா பாருங்கள், அரசியல் என்பது மக்களை தெளிவுபடுத்துவது, மக்களை குழப்பது கிடையாது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆனால் என்னுடைய கொள்கை வந்து மக்கள் சார்ந்தது, தனிநபர் கொள்கை இல்லை. நாங்கள் தனிநபர் கொள்கை தான் எதிர்க்கிறோம், தனிநபர் கொள்கையை தான் விமர்சிக்கிறோம். மக்களுக்கு பயனுள்ள எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். முன்னாடி இந்த வாஜ்பாய் அவர்கள் தங்க நார் சாலை கொண்டு வந்தப்போ உடனே வந்து அதுக்கு வாழ்த்து கடிதம் தெரிவித்தவர் எங்கள் தலைவர் தான். அதனால் வந்து எந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு 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 வரையறை கொண்டு வராங்களோ, அந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்களோ, அதை நம்ம வரவேற்க தான் காத்து இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு மாற்று கருத்தில் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மக்களுக்கு பயனுள்ளது யார் செய்தால் என்ன, கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்கிற இடத்துல தான் இருக்கிறோமே தவிர ஏதோ வந்தோம் ஏதோ ஒன்று சொல்லணும். நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறேங்க. நான் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையில் இருந்து தவறி ஒன்று கூட பேச மாட்டேன். அதே மாதிரி தவறுன்னா அதை ஏற்றுக்கொள்வேன். ஓகே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க தோல்வி பயம்னு. இப்போ வந்து திமுக கூட்டணி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து தேர்தல் பணிகளை துவங்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. மற்ற கட்சிகள் கம்பேர் பண்ணும்போது அவங்க கூட்டணி இன்னும் இறுதி அடையில் அல்லது தனியாக தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன தோல்வி பயம் இருக்குது, என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது? ஒரு 6-7 கேள்வி இருக்குது, கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். சகோதரர் பகல்வன் சொன்னார், இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து சொல்கிறேன், என் வீட்டுக்கு வந்து சொல்ல என் கட்சி ஆஃபீஸில் வந்து முறையிடுறாங்க. அவர் வந்து முரசொலியும் கலைஞர் டிவியும் சன் டிவியும் மட்டும்தான் பார்ப்பார் போல இருக்கு. தயவு செஞ்சு மற்ற சேனல்லையும் பார்த்தா தெரியும். ரெண்டாவது, இவர் கொள்கை பரப்பு செயலர் திமுகக்கா இல்லைன்னா இது விசிகாக்கான்ற அளவுக்கு சந்தேகம் வருது. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த நீங்கள் பேசுகிறத முரளி பேசணும், உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுங்க. அதே ஒரு ஒரு நிமிஷம் தலைவா, 2 நிமிஷம் முடிச்சிடலாம், அப்புறம் சொல்லுங்க. வீரத்தை பற்றி முரளி சட்டமன்ற தொகுதியில் இருக்கு, நல்ல பயனுள்ளதா இருக்கு. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க தலைவர் இருக்கிறாரு, விழுப்புரம் தொகுதி இருக்கு. இது எல்லாம் கேள்வி. ஒரு 2 நிமிஷம் சார். வீரத்தை பத்தி பேசினாரு, அவருடைய தலைவருடைய வீரத்தை பத்தி 28 மாநிலம் பேசும். அதெல்லாம் வீரம். 8 கோடி தமிழக மக்களை காப்பாற்றுவதுதான் வீரம். ரேவந்த் ரெட்டின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய எதிர்கட்சி தலைவர் சந்திரசேகர் ராவ் போய் மோடியை பார்க்கல, விரோதம் பண்ணுவாரு, வந்தா முறுக்கிப்பாரு, அதனால தான் தோத்து போனாரு. ஆனா நான் 50 முறை, ஒரு தடவை 2 முறை 2 முறை அல்ல 50 முறை ஆனாலும் நான் பார்க்கறதுக்கு தயார், என் மக்களுடைய. அதே மாதிரி எதுக்கு தான் கொம்பு செய்வீங்கன்னு சண்டை போட்டு நீங்க ஜாலி சார். திமுக கட்சிக்காரங்க, திமுக சம்மந்தப்பட்டவங்க அத்தனை 60 லட்சமா 70 லட்சமா சொல்லி நீங்க ஹாப்பி. ஆனா மக்களும் ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு தயவு செஞ்சு போய் அங்க வீரம் போய் பாக்ஸிங் போடுறது இல்ல, சாதுரியமா நம்ம திட்டங்களை கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வெற்றியா இருக்கணும். அவர் 2-3 கேள்வி கேட்டிருக்காரு சார். செமி கண்டக்டர் கம்பெனி ஏன் சார் யூபிக்கு போச்சு? நீங்க மாநில உரிமை, கட்சியினுடைய ஏமாத்து, இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களுடைய அத்தனை குறைபாடுகளும் எந்த
துறையில் உங்களுக்கு குறைபாடு இல்லை. அத்தனை குறைபாடுகளையும் மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற யுக்தி தான் மாநில உரிமை, புண்ணாக்கு உரிமைலாம். ஆனால் மாநில உரிமை தேவை. யார் அடக்கி வச்சது? எங்கேயும் போவாது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பேசும் கடவுள் எதிர்ப்பு, நீங்க பேசும் இந்திய எதிர்ப்பு, இந்த 2 எதிர்ப்பு காங்கிரஸ் காமிச்சு வட மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி காங்கிரஸ். அதற்கு ஒற்றை காரணம் உங்களுடைய சித்தாந்தம் தான். உங்களை விட்டு கைவிட்டாவே காங்கிரஸுக்கு மேல போகும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு இல்லை சார், இப்போ வந்து அதான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ கூட்டணி அவங்க பலமா இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு வந்து தோல்வி பலம் இல்லை சார். டெல்லிக்கு போனது காரணம் நீங்கள்லாம் என்ன பேசிக்கிறீங்க? அவர் வந்து 4 வாட்டி நிதி ஆயோக்கு புறந்தள்ளி இருக்காரு. ஏன் இந்த 5வது முறை போகிறதும் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு, போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 3 நாளில் மடைமாற்றம் வந்தது காரணம் சிதம்பரம் அவர்களும் மேலிட பார்வையாளரும் செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் என்ன சொன்ன, காங்கிரஸ் 40 சீட்டு கொடுக்கணும், திமுக இல்லை கூட்டணி மந்திரி சபைக்கு இடம் கொடுக்கணும், இல்லைன்னா சரியா வராதுன்னு சொல்லும் போது அந்த மேலிட பார்வையாளர் என்ன சொல்றாரு, ஒய் கான்ட் யூ ஹாவ் அ ட்ரை இன் அதர் ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸ்னு கேட்குறாரு. மாற்று அலையன்ஸுக்கு போனால் என்ன தவறுன்னு கேட்கும்போது இவருக்கு பதற்றம். இவருடைய ஒரே சக்தி வாக்கு இல்லை, கட்சி இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா மடைமாற்றம் இந்த வார்த்தை சிதம்பரத்தினுடைய வார்த்தையா சோனியா காந்தி அவர்கள் வார்த்தையான்னு இவருக்கு புரியல. அந்த பதற்றத்தில் தான் அந்த 72 மணி நேரத்தில் மனமாற்றம் பண்ணி நிதி ஆயோக் சொல்லி காங்கிரஸுக்கும் தெரியக்கூடாது. காங்கிரஸுக்கு நான் போய் இதுக்கு தான் வந்தேன்னு தெரிஞ்சு அவங்க 60 சீட் 70 சீட் எம்ஜிஆர் ஃபார்முலா ஜெயலலிதா ஃபார்முலான்னுவாங்க. அதனால இவங்க நிதி ஆயோக்கு போற மாதிரி போய் இவங்களை அதிகமா விமர்சனம் பண்ற மோடி போய் இவங்களை உதவி பண்ணுவாங்க. தொடர்ந்து அவங்க சொல்றது நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகள் தான் அவங்க கட்சியில தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நீங்க ஈடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னா மக்களுக்காவது பயப்படணும்ல. ஒரு நாள் பயந்து தான் ஆகணும். தப்பு பண்ணிட்டு பயப்படலைன்னா பரவாயில்ல, மடியில கனம் இல்லைன்னா பயம் வேணாம். மடியில கனத்தை வச்சுக்கிட்டு பயப்படாம இருந்தா இழப்பு தான். சோனியா காந்தி அவர்கள் நேரடியா பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்க வந்து 3வது அணி வேற எதுனா கூட்டணி மாற்றம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணாரு. இங்க டிமானிட்டைசேஷனை பத்தி பேசுறாங்க, அது நடந்து 10 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வெற்றி பிரதமர் ஆயிட்டாரு, 3வது வாட்டியும் பிரதமர் ஆக போறாரு. அதனால பழைய கதையை விட்டுடுங்க. இந்த 5 லட்சம் கதை, இந்த டிமானிட்டைசேஷன் கதை, ஜிஎஸ்டி கதை. ஜிஎஸ்டினால தான் 4வது அவர் கேட்கிறாரு, திமுக காங்கிரஸ் ஆட்சியில 55 லட்சம் இருந்தது, நான் ஒரு 30 வருஷம் குப்பை கொண்டிருக்கேன் அந்த கட்சியை பத்தி, என்னோட அவருக்கு தெரியும். அவருக்கு நான் என்ன சொல்றேன், 55 லட்சம் கையில வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து 110 கோடி லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு நம்ம 11வது இடம், இந்தியா வந்து பொருளாதாரத்துல 11வது இடம். இன்னைக்கு கடன் பெருசா 3வது இடத்தை நோக்கி போறோம். அடுத்த வருஷம் 3வது இடத்தை. தயவு செஞ்சு பிஜேபி கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? மத சார்பு இருக்கு, நான் மறுக்கல. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இப்போ வர வர காலையில சாயந்தரம் வரைக்கும் காவி காவி காவின்னு பழிக்கிறீங்க. காவி வந்து இந்து மக்களுடைய சிம்பிள். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு வெள்ளையோ இஸ்லாமியருக்கு பச்சையோ, நீங்க இது வந்து நம்ம மனிதாபிமானத்துல மனித நேயத்துல நம்ம இது வந்து என்ன செக்யூலரிசம் சொல்றோம். ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையான நாடு, சம பங்கு இருக்கு, அத்தனை பேரும் வாழணும். இது வந்து பாகிஸ்தான் மாதிரி இல்லை, இது வாழணும், அதுல ஒன்றும் மாற்று. ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய சின்னமான காவியை வந்து எதுக்கெடுத்தாலும் கொச்சப்படுத்தி பேசுவது மிகுந்த கண்டனத்திற்குரியது. நீங்க காவியும் வேணும், பச்சையும் வேணும், வெள்ளையும் வேணும். 2 கேள்வி பதில் தான் தலைவா. அதாவது ஈரோட்டில் வந்து இன்னைக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாங்க, சொத்து வரி அதிகமா போச்சு, தயவு செஞ்சு சொத்து வரி அதிகமா போச்சு, அதை நீங்க குறைங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு அவங்க எழுதுறாங்க, தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க. ஈரோடு மாநகராட்சியிலிருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாநிலத்துக்கு கம்மி இந்த மாநிலத்துக்கு அதிகம் எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு பித்தலாட்டம். எப்படின்னா இவங்க கீழே 37 மாவட்டம் இருக்கு. 37 உண்மையான முக்கியமான விஷயம் சார். 37 மாவட்டத்துக்கு நிதியை பிரிச்சு சமமா கொடுக்கறாங்களா? அது கொடுக்க முடியாது. யாருக்கு தேவையோ அததான் இந்திய அரசும் செய்து, காங்கிரசும் செஞ்சது, பிஜேபியும் செய்து. அதை மடமாற்றம் பண்ணி நீங்க ஏன் இந்த மடைமாற்றம் போறீங்க? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. உங்க பர்ஃபார்மன்ஸ் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க பிஜு மாதிரி 25 தொடர்ந்து, ஜோதி பாசு மாதிரி ஒரு 25 தொடர்ந்து, நீங்க இது வரைக்கும் 6 முறை வந்திருக்கீங்க, 7வது முறை முயற்சி செய்றீங்க. நீங்க கடந்த காலத்துல ஒரு முறை கூட விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது. இதை கேட்கலாம் சார். திரு கரூர் முரளி சார், இப்போ 5 வருடங்களுக்கு பிறகு வரும்போது ஆட்சி மாற்றம் தொடர்ந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ திமுகவுக்கு பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப ஒரு 5 வருஷம் அதிமுக, அடுத்தது திமுக, இப்படிதானே மாத்தி மாத்தி தானே வந்துட்டு இருந்தது. இடையில அதிமுக மட்டும்தான் 10 வருஷம் இருந்தது. இப்ப கேக்குதா சார்? நான் பேச கேக்குதா?
இல்லை அதிமுக திமுகன்னு 5 வருஷம் மாறி மாறி தான் வந்தது. இடையில ஒரே ஒரு 10 வருஷம் மட்டும்தான் அதிமுக தொடர்ந்து இருந்தது. ஸோ அந்த நிலையில் பார்க்கும்பொழுது இப்போ திமுக 5 வருஷம் முடிக்க போகிறாங்க, அடுத்து அதிமுக அல்லது வேறு கட்சி தான் வரும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக சொல்லுகிறேன், 2026 மட்டுமல்ல, 2036 தமிழ்நாட்டை திமுக தான் ஆடும் என்பதிலே எந்த வகையான மாற்றமும் கிடையாது. 100ஆவது ஆண்டு கூட திமுக ஆளட்டும், தப்பு இல்ல. யார் ஆண்டாலும் என்ன, நல்ல தாய்க்கு தன்னுடைய மகன் நல்லா இருக்கும் நினைப்பாங்க. முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிஞர் பிறந்தகை அண்ணா ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்ததை போல் மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களின் குறைகளை கேள், அந்த குறைகளுக்கு திட்டங்களையும் தீர்வுகளையும் வைத்துக் கொள் தம்பி, இவன் தான் அரசியல்வாதி என்று அண்ணா சொன்ன இலக்கணத்தின் அடிப்படையில் எங்கள் முதல்வர் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பதிலே மாற்றம் கிடையாது. ஏனென்று கேட்டால், ஏன் பத்மநாபன் அண்ணன் இவ்வளவு பதறுகிறார் என்று தெரியவில்லை, ஏன் இவ்வளவு துடிக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் பிஜேபியினுடைய கதவை தட்டி கதவு திறக்காத காரணத்தால் தனி கட்சி தொடங்கிய விரக்திகளை பேசுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், எங்கள் ஆட்சிக்கு மீது இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. முதலமைச்சராக்குங்க, மக்கள் வாக்களித்த தப்பு இல்ல, ஆனா மக்கள் அரசியல் பண்ணுங்க. சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏழைகள், எளியவர்கள், நலிந்த மக்கள், ஏழை மக்கள் தன்னுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பவுன் நகையை எடுத்துக்கொண்டு போய் இதோ பேங்கிலே வைத்து விட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்கி கொண்டு வரலாம் என்று சொன்னால் அதற்கு கூட நீங்கள் எத்தனை கட்டுப்பாடு போடுகிறீர்கள்? இந்த நகை உன்னுடையதான் என்பதற்கு ரசீது வேண்டும். இந்த நகை 22 கேரட் தங்கம் என்பதற்கு ஆதரவு என்பதற்கு இருக்க வேண்டும். இந்த நகைக்கு 75% தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறீர்கள் என்றால், இனிமேல் பேங்க் வராத, நீ பேங்க் வராத, நகை எடுத்துக்கிட்டு வட்டி கடைக்கு போ. அதானியும் அம்பானியும் கடையை திறந்து வச்சிருக்கான், அதன் கடையில போய் அடகு வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிற அந்த நகையை இறந்துட்டு போன்னு சொல்கிற ஒரு அரசு ஒன்றிய அரசு. சரி சார், ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கின்ற சட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டுறவு வங்கியை கட்டுப்படுத்தாது. கருணாநிதி சார், உங்களோட நிறைவான கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. பயனடைகிற விதத்தில் எங்களுடைய கூட்டுறவு வங்கி செயல்படும் என்று சொல்லி இருக்கிறார் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், 11 வருஷத்துல கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் 14,56,56,000 கோடியை தாரை வார்த்து கொடுத்த அரசு ஒன்றிய அரசு, மோடி அரசு. சார் ஒரு நிமிஷம் கார்பரேட் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. மோடி அரசு. ஆகவே அந்த மோடி அரசு கொண்டு வருகின்ற சூழ்ச்சியில், வஞ்சகத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற கடமை திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிற காரணத்தால் தான் எங்கள் தலைவர் கடிதம் எழுதினார். யாருக்கு? நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதினார். நிதியமைச்சரும் இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும், ஆகவே கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சந்திரபாபு நாயுடு ஏதோ மோடியை பாராட்டுகிறார் என்று சொல்லி சந்திரபாபு நாயுடு உங்களை பாராட்டுது சார். நீங்க சந்திரபாபு நாயுடு பாராட்டணும். ஏனென்றால் நீங்கள் விழுந்தா அவங்க உங்களுக்கு முட்டு கொடுப்பாங்க, அவங்க விழுந்தா இவங்க முட்டு கொடுப்பாங்க. ரைட் சார், ரைட் சார், நீங்க கேவலப்படுத்துறீங்களே. நிறைவு செய்யுங்க. நான் மற்றவர்கள்ட்ட நிறைவு கருத்து கேட்கணும். நாட்டில் அமல்படுத்த போறேன்னு சொல்றாங்க. ஓகே, முதலமைச்சர் சொல்றார் இது அற்புதமான திட்டம் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் பசிக்கிற பிள்ளைக்கு சோறு போடுவது உங்களுக்கு கேவலமா? உண்டி கொடுப்பார், புளிய கொடுப்பார் என்று சொல்கிறார். நன்றி 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 சார். வச்சிருக்கீங்களா? இது கேவலமா? நன்றி நன்றி நன்றி. சோறு போட வைக்கிறீங்க, இன்னுமா சோறுக்கு கையேந்தணும், இன்னுமா சோறுக்கு கையேந்தணும். நன்றி நன்றி நன்றி. இந்த மக்கள் நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சோறுக்கு கையேந்தணுமா? இந்த மக்கள் என்ன சோறுக்கு கையேந்தணுமா? திரு வெங்கடேஷ் சார், நாங்க சோறுக்கு கையேந்தணுமா? திரு வெங்கடேஷ் சார், மாறி மாறி நீங்க தானே ஆள்றீங்க. நன்றி 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 நன்றி. வெங்கடேஷ் சார், அதாவது நீங்க தானே சார் ஆள்றீங்க. இன்னைக்கு நாங்க சோறுக்கு கையேந்தணுமா சார்? கண்டிப்பா சார், உங்க நிறைவு கருத்து சேர்த்துங்க. நீங்க தான் சார் கடனை வாங்கி பண்ணலாம், 15 லட்சம் கோடி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அங்க சோறுக்கு திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தொழில்துறையை வளப்படுத்துங்கள், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க. நாங்க சோறு கொடுக்கணும். திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு மாற்று கட்சியினரும் எதிர்பார்க்கிறார்கள். உங்களுடைய வேட்டி சட்டை வேணாம் எனக்கு, வேலை வெட்டி தான் வேணும். உங்க வேட்டி சட்டை வேணாம் எனக்கு.
நீங்க கொடுக்குற பொங்கலுக்கு கொடுக்குற வேட்டி சட்டை வேணாம், வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி தான் கேக்குறோம். சரி. செமிகண்டர் போச்சு, அதுக்கு பதில் இருக்கா? சரி சார், இப்ப பொதுக்குழு செமிகண்டர் குறித்து உங்க நிறைவு போச்சு, பதில் இருக்கா? பேசலாம், இன்னும் சந்தர்ப்பத்தில் பேசலாம். பொதுக்குழு குறித்து அவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி போன வாரம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. அண்ணனுக்கு தெரியுமா தெரியல, என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய குடிநீர் வரியை அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி உயர்த்தது திரும்ப பெறணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வீதியில இறங்கி போராடுறான். அதுக்கு தடி எடுத்து அடிக்கிறான், அதை எடுத்து அடிக்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க கூட்டணி இருக்க கட்சிகளே உங்களுக்கு எந்த மாதிரி வச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ஒரு பதிலை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். திரு பகலவன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. வாழ்க்கை உரிமை இல்லாத எங்களுக்கு வாக்குரிமை எதற்கு என்று போராடி களத்தில் வீதியில் நின்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அண்ணா சொன்னது போல் எத்தனை காலம் இந்த சோத்தையை சொல்லி அரசியல் செய்ய போகிறீங்க அப்படின்னு பொதுவான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். அப்படிலாம் சொல்லலை. இந்த மக்களை இங்கே சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் சிந்திக்க வைப்பதற்கென்றே சில அரசியல் கட்சிகள் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நிலை மாறி சாதி யாராலும் ஒழிக்க முடியாது, ஆனால் சாதியை பார்வை பார்க்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்களும் ஒரு அடுக்கு இருக்குது, அந்த அடுக்கில் அதை யாராலும் மாற்ற முடியாது. எனக்கு மேலேயும் ஒருத்தர் இல்லை, எனக்கு கீழேயும் ஒருத்தர் இல்லை, அவன் வேலையை அவன் பார்க்குறான், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற அந்த மனநிலை உருவாகிறதும், பொதுவெளியில் இது மாதிரி ஊடகத்தின் வாயிலாகவே சாதி வன்மத்தை கக்குவதையும், இந்த சின்ன சின்ன மீடியாக்களில் சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறத காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இன்றைக்கி வளர்ந்து வரும் சமூகத்தை சீர்கேட்ட ஆக்கிறதுக்காக மதவாதத்தையும் சாதியத்தையும் இங்கே பெரிய படைப்பாக படைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது மக்களுக்கு எதிராகி போய் நிற்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. இப்போ 2020 விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம். அந்த விஞ்ஞான அறிவியலையும் ஆற்றலையும் படிப்பையும் கல்வியும் கற்பிக்கிறதுக்கு சொல்லுங்க, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்போ பயனடைவாங்க. நன்றி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ மாற்றுக் கட்சியினர் மட்டும், அதாவது திமுக காரங்க மட்டும் இல்லை, மாற்றுக் கட்சியினரும் இந்த பொதுக்குழுவை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மைதான். இந்த 2 லட்சத்தை பற்றி முரளி சார் சொன்னார். அந்த தங்க நகை கடை அது தவறு. 2 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விற்கிற ஒரு பவுன் 75,000 விற்குது. அதனால் அதை குறைந்தபட்சம் 10 லட்சமாக உடனடியாக மாற்றினாங்கன்னா மகிழ்ச்சி. அப்புறம் RBI ரிசர்வ் பேங்க்கு கொஞ்சம் பரிசீலனை பண்ணி நல்ல முடிவு எடுக்கட்டும். இன்னொரு வேண்டுகோள், மதுரைன்னு பேசுகிறீங்க. மதுரை அலங்காநல்லூரில் ஒரு சர்க்கரை ஆலை 30 கோடியில் மூடி இருக்குது 4 வருஷமாக. விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்க மக்களாக பாதிக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த PTR சொன்ன கதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு, அது உண்மையோ பொய்யோ இருக்கட்டும். 30,000 கோடி, அதில் 30 கோடியை இந்த மாநாடுக்கு செலவு பண்ணுற ஒரு கணிசமான ஒரு சின்ன ஒரு தொகையை அந்த சர்க்கரை ஆலைக்கு முதலீடு பண்ணி அந்த சர்க்கரை ஆலையை திறந்து அந்த விவசாய மக்களை, மதுரை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது 2வது கோரிக்கை. 3வது பொய் பிரச்சாரம் சொல்கிறாரு. எல்லாமே டிவிலையும் சேனல்லையும் கோர்ட்டு கேட்குது சார். நேற்று டாஸ்மார்க்கில் நடக்கிற பிரச்சனை, ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் டிவியில், அவன் மேலே நடவடிக்கை, உடனே அவன் கோர்ட்டுக்கு போகிறான், நீதிபதி அதை ரத்து பண்ணுறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா டாஸ்மார்க்கில் இன்னும் பூதகரமாக என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. ஜாதி ஒழியாது, ஆனால் ஜாதியை நம்ம பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தவறு. அதுவும் விசிகாலேருந்து பேசக்கூடாது. ஜாதி ஒழிக்கப்படணும், ஜாதி என்பது இருக்கக்கூடாது, மதமும் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, அல்லாமல் மனித நேயம் மனித உரிமைன்றது தான் இருக்கணும். அப்புறம் கடைசி ஒரே ஒரு லைன், நம்ம சீமானுடைய நிர்வாகி செந்தில் அவர்கள் பாலியல் குற்றம் பண்ணியிருக்காரு. கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கும் இணங்கணும், என்னுடைய கட்சி தலைவருக்கும் கட்சி தலைவர்கள் காண்பிக்கின்ற மக்களுக்கும் நீங்க பாலியல் குற்றம் இணங்கணும் சொல்றத அவருக்கு மீது நடவடிக்கை எடுத்து காக்க வேண்டும். ஒரு கால் நொடி சார், மைக்ரோ நொடி சார், தினேஷ் என்ற ஒரு நபர் ஒரு எரிசாராயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க மேலேயே பொய் குற்றம் போட்டு 2 தங்கச்சிக்கு காவல் நிலையத்துக்கு முன்னாடி விஷம் குடிக்கிறாங்க. அதை காப்பாற்றுறது முடியாமல் லேட்டாக சேர்த்து அதில் ஒரு பொண்ணு செத்துட்டான். அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்கணும். அந்த பொய் குற்றம் சுமத்தப்பட்ட தினேஷ் விடுவிக்கப்பட்டான். நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள். நன்றி சார். வணக்கம் சார். நம்முடன் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.